மாஸ்டர்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னோட காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த நமத்து கொடுத்துட்டு இருக்க பிரபஞ்சத்துக்கும் பிரம்மரிஷி பத்ரிஜி அவங்களுக்கும் என்னோட வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் தொடர்ந்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்க மகாவதா கோபாச்சார கட்டளை சார்ந்த அனைத்து ஆசான்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். செஷனுக்கு போகலாம். என்னையோட முடியுதுங்க மாஸ்டர்ஸ். நம்மளுடைய இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். நம்மளுடைய மெனி லைஃப் மெனி மாஸ்டர்ஸ். இனிமே ஒன்றும் பெருசா மெசேஜ் எல்லாம் எதுவுமே இல்லை. ஃபைனலா அவ்வளவுதான். அவங்க வந்து அந்த மெசேஜ் எல்லாம் முடியும் போது அந்த புக்கு முடியுது. அதனால இதுக்கு மேல பெருசா நம்ம தெரிஞ்சுக்க கொண்டு இல்லை. ஸோ கம்ப்ளீட் பண்ணிடலாம். நிறைய விஷயம் நம்ம இதுல வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு எப்படி ஒரு அந்த கேத்ரின் வந்து எந்த மாதிரி ஒரு பயத்தோட எப்படி சொல்றது, அவங்களால எதுவுமே பண்ணவே முடியாம அந்த மாதிரி ஒரு டென்ஷனான ஒரு இதுல வந்து அந்த பொண்ணு உள்ள வந்து எவ்வளவு கத்துக்கிட்டா. அந்த பொண்ணு மூலமா நம்ம டாக்டர் பிரைன் வைஸ் நம்மளுடைய ஆதர் எவ்வளவு கத்துக்கிட்டாங்க. அவங்க ரெண்டு பேர்ட்டு இருந்து நம்ம இந்த புக்கு மூலமா எவ்வளவு கத்துக்கிட்டோம் பாருங்க. சோ இந்த டிராவல் ரொம்ப இனிமையா இருந்துச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ நம்ம ஃபைனலுக்கு நம்ம இப்போ போகலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம், மெயினா என்ன கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு பிறவில வந்து வந்து யார இது பண்ணாங்க, அவங்களுடைய தாத்தா வந்து அவங்களோட அப்பாவா இருக்கிற மாதிரி பார்த்தாங்க. இப்போ உங்களுக்கு உனக்கு அந்த கம்பாரிசன் போகுது. இப்போ கரண்டா இருக்க அவங்க அப்பாவும் கரண்டா இருக்க அந்த தாத்தாவையும் கம்பேர் பண்ணும்போது அவங்க சோல் லெவல்ல அவ்வளவு டிஃபரன்ஸ்ல இருக்காங்க. அவங்க தாத்தா வந்து ஒரு மெச்சூர் சோலா இருக்கிறதுனால அவங்க வந்து அழகா வந்து குழந்தைங்களை ஈஸியா புரிஞ்சுக்கிட்டு அவங்க ரொம்ப அழகா வழி நடத்தினாங்க. ஆனா அவங்க அப்பா அப்படி கிடையாது. குழந்தைங்களை ஒரு ப்ராப்பர்ட்டியா எடுத்துக்கிட்டு ரொம்ப என்ன செஞ்சாங்க, கஷ்டத்தை கொடுத்தாங்க. சோ அந்த ரெண்டுக்கும் நம்ம டிஃபரன்ஸ். அவங்க அப்பா நிறைய கத்துக்க வேண்டி இருக்குது அப்படிங்கறத இந்த பொண்ணு புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு அவங்க அப்பாவையும் அவ என்ன செய்யறா, சோ நம்மளுக்கு எல்லாமே தெரியும். நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பர்கிவ்னஸ் தான், மன்னிப்பு. நம்ம நம்மளையும் மன்னிக்கணும், மத்தவங்களையும் மன்னிக்கணும். அப்போ மட்டும்தான் நம்ம வந்து இந்த பிறவி இறப்பு அந்த என்ன சொல்றது, பிறப்பு இறப்பு அந்த சூழலுக்குள்ள மாட்டாம இருக்கணும் அப்படின்னா இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளையும் நம்ம மன்னிக்கணும். நம்ம நிறைய தப்பு பண்ணியிருப்போம் நம்மளுக்கே தெரியாம. பொய் சொல்லியிருக்கலாம், ஏமாத்திருக்கலாம், ஏதோ தெரியாம கூட சின்ன வயசுல பண்ணிருக்கலாம், நிறைய பண்ணிருக்கலாம். இல்ல யார் தெரியாம கூட ஹர்ட் பண்ணிருக்கலாம் யாவத்தவங்கள. இல்ல கோபத்துல தெரிஞ்சே கூட நம்ம ஹர்ட் பண்ணிருக்கலாம். அப்போ அந்த டைம்ல நம்மளுக்கு அந்த ஞானம் இருந்திருக்காது. சோ அது எல்லாத்துக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்மளையும் மன்னிச்சுக்கலாம். சோ அந்த கில்ட்டி கான்சியஸ்ல இருக்க வேண்டாம். அந்த டைம்ல நம்ம அறியாமையில பண்ணிட்டோம் அவ்வளோ நினைச்சுக்கிட்டா நம்மள நம்ம மன்னிக்கணும். அது மாதிரி மத்தவங்களையும் மன்னிக்கணும். சோ அதுக்கப்புறமா இந்த பயம். சோ அந்த பயம் அப்படிங்கறத கண்டிப்பா வந்து நம்மள வந்து லைஃபை விட்டு ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கறத திருப்பி திருப்பி இந்த இடத்துல இந்த புக் வந்து நம்மளுக்கு வலியுறுத்துது. சோ அப்ப அந்த பயத்தோட வாழும்போது வாழ்க்கை வந்து என்ன செய்யாது, உங்களுக்கு ஒரு மீனிங்லெஸ்ஸாவே மீனிங்கா இருக்காது அப்படிங்கறத என்ன செஞ்சிருக்காங்க. அதனால நம்ம மரண பயம், ஏன்னா நம்ம நிறைய வாட்டி சொல்லிடுச்சு, நம்ம ஆதி அந்தம் இல்லாதவங்க, நம்மளுக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது. இது வந்து ஒரு தொடர் எப்படி சொல்றது, ஒரு தொடர் நிகழ்வுகள் தான் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு புக்ல ஒரு பக்கம் அடுத்த பக்கம் அடுத்த பக்கம் திருப்பி திருப்பி பண்ற மாதிரி நிறைய பேஜஸ் நம்ம லைஃப்ல. சோ அது எல்லாம் தான் என்ன செஞ்சுட்டு இருக்கு, நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்ட அந்த மரண பயம் நம்மளுக்கும் இல்லாம இருக்கணும். மத்தவங்களுடைய இடத்தையும் வந்து நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய அன்புக்குரியவங்க இறந்தாலும் அவங்களையும் நம்ம பின்னாடி பார்க்க போறோம், அடுத்த பிறவிலையும் மீட் பண்ணலாம், இல்ல மேலேயும் மீட் பண்ணலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நம்ம வந்து என்ன பண்ணலாம், அமைதியா இருந்து இந்த காலத்தை வந்து என்ன செய்யலாம், சந்தோஷமா நம்ம எடுத்துட்டு போகலாம். நம்ம இங்க ஹாப்பியா இருக்கிறதுக்கு மட்டும்தான், என்ஜாய் பண்ண மட்டும் நீங்க வந்திருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய பிசிக்கல் பாடி கூட பார்த்துட்டு இருப்பீங்க, அது வந்து அணுக்களால் ஆனது அலைகள் தான். ஜஸ்ட் அது வந்து அப்படியே என்ன செய்யுது, உங்களுக்கு எதுவுமே அது வந்து அப்படியே ஒரு திட்டமான அந்த இதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் சேர்ந்து இருக்கு. இதே நீங்க வந்து நம்ம பார்ப்போம்ல, இப்போ ஒரு மூவியை பாக்குறீங்க அப்படின்னா படம் எல்லாம் அப்படி போயிட்டு இருக்கு. அதே இது அந்த ஸ்கிரீனை வந்து என்ன செய்யறோம், அந்த அது எல்லாமே குட்டி குட்டி பிக்சலால் ஆனதுதான், சின்ன சின்ன இதால் ஆயுத பெருசா இருக்கு. அதே மாதிரிதான். ஸோ பெரிய விஷயம்லாம் கிடையாது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து என்ன செய்யணும், லைஃப்பை வந்து கொஞ்சம் ஈஸியா எடுத்துட்டு போகலாம் மாஸ்டர்ஸ். மெயினா அதுதான். நீங்க மேல போய் என்ன பண்ற, கீழே போய் என்ன பண்றங்கிறத விட இந்த வாழ்க்கையில நீங்க ஈஸியா எடுத்துட்டு போறீங்களா, எல்லா விஷயத்தையும் ஈஸியா எடுத்துட்டு போறீங்களா, டேக் இட் ஈஸி, ஸோ கூலா இருக்கீங்களா அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்காக தான் இது எல்லாமே நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? அப்போ அதே மாதிரி இன்னொன்னு வெயிட் பண்ணணும், பொறுமை ரொம்ப அவசியம். நமக்கானது கிடைக்கும், கொஞ்சம் பொறுமையை வெயிட் பண்ணுவோம், நம்பிக்கையோட வெயிட் பண்ணுவோம். அதையும் இந்த புக்ல நிறைய வாட்டி நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, வலியுறுத்தி இருக்காங்க. சோ அதுக்கடுத்து இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இந்த இதுல அவங்க இன்னொரு இதை ரீகால் பண்றாங்க இந்த பொண்ணு. என்ன இது பண்றாங்க அப்படின்னா, ஓகே இது நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் பா. ஓகே இன்னொரு பிறவில எதை ரீகால் பண்றாங்க அப்படின்னா, அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா,
ஒரு பிளேஸ் நம்பர். அதாவது என்னன்னா, நான் வந்து ஒரு இதெல்லாம் பாக்குறேன். அதாவது என்ன செய்யறேன், நான் ஒரு களிமண்ணை பாக்குறேன். மக்கள்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, பாட்ஸ் அந்த இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அது வந்து ரெட் கலர்ல இருக்கு. அந்த மெட்டீரியல் வந்து என்ன கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மெட்டீரியல் வந்து ரெட் கலர்ல இருக்கு. நிறைய வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து என்ன செய்யறாங்க, உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்போ இவர் சொல்றாரு, நீ ஒன்னிய பாக்குறிய, நீனும் அந்த ஒர்க் தான் பண்றியா அப்படின்னு. ஆமா, நானும் இதுதான் வேலைதான் செய்கிறேன். நான் வந்து இந்த மாதிரி ரெட் கலர் மண்ணை எடுத்து நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன், ஒரு ஒரு உருவத்தை மேக் பண்றேன். நான் வந்து ஒரு ஷூ, பன்னி ஷூ சொல்றாங்க, சாண்டல் மாதிரி ஒரு ஷூ போட்டிருக்கேன். ரொம்ப என்னோட ஹேர் வந்து ப்ரௌனி ஹேர்ல இருக்கு, ப்ரௌன் ஹேரா இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஒரு டைப் ஆஃப் அந்த ஒரு மனுஷ உருவத்தை வந்து நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன், பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கறத அவருடைய அந்த மனுஷ ஒரு கையில ராடு மாதிரி கூட ஒண்ணு இருக்கு. அதாவது அது வந்து பீப்புள் வந்து என்ன பண்றாங்கன்னா, இன்னொரு சில பேர்கள் வந்து மெட்டல் கூட என்ன செய்யறாங்க, யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்றாங்க. அப்ப அவர் கேட்கிறாரு, இது எதுவும் ஃபேக்டரியா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல, இது வந்து ஒரு பில்டிங்கா தான் இருக்கு. அந்த பில்டிங் வந்து எதால கட்டப்பட்டிருக்கு, கல்லால கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கறத என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. நிறைய மக்கள் வந்து இங்க வேலை செய்யறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப வந்து என்ன அப்படின்னா, நிறைய ஸ்டாச்சுஸ், நிறைய சிலைகள் வந்து அந்த சுத்தி எங்களை சுத்தி இருக்கு அப்படிங்கறத என்ன செய்யறாங்க, இந்த பொண்ணு சொல்றாங்க. அப்ப வந்து உனக்கு மறுபடியும் அவர் கேட்கிறாரு, அந்த மெட்டீரியல் என்ன மெட்டீரியல் அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல, எனக்கு தெரியல, அது வந்து ரெட் கலர்ல இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றான். இது வந்து விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கு. அப்ப வந்து ஒரு உட்டால செய்யப்பட்ட ஒரு மெட்டீரியல் இருக்கு. அந்த மெட்டீரியல் ஒரு மாதிரி ஓபன், ஒரு பக்கம் மட்டும்தான் டோர் இருக்கு ஓபன் பண்றதுக்கு. அதுக்குள்ள அந்த சிலைகள்லாம் செஞ்சு அந்த அந்த ஒரு அந்த உட்டால செய்யப்பட்ட ஒரு இது மாதிரி மறைச்சிட்ட மாதிரி அதுக்குள்ள தூக்கி என்ன செய்யறாங்களா, வைக்கிறாங்களா. சோ இதுல வந்து நீ வந்து உனக்கு அந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணு. அப்போ நீ உனக்கு அந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. நாங்க நிறைய நிறைய சிலைகள் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறது என்ன செய்யறா சொல்றா. சரி, இந்த சிலைகள் எதுக்கு அப்படின்னா, இது வந்து ரிலீஜியஸ் ஓரியன்டட் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. அப்ப என்ன பண்றாங்க பாருங்க, ஒரு அந்த காடுக்கான அந்த சிலைகளை வந்து என்ன செய்யறாங்க, பண்றாங்க போல. சோ அந்த சிலைகள் வந்து இவர் சொல்றாரு, சரி ஓகே, அதுல ஏதாவது உனக்கு பாக்குற மாதிரி இருக்கா, என்ன காட் அப்படின்லாம் கேக்குறாரு. இவன் எனக்கு அதெல்லாம் கரெக்டா என்ன செய்யல, தெரியல. ஆனா நாங்க ரொம்ப பயத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றா பாருங்க. ரொம்ப பயம். இது ஏற்கனவே கூட ரிப்பீட் ஆயிருக்கும். ஏன்னா ஃபைனலா வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, சில பிறவிகளை திருப்பி திருப்பி அந்த பொண்ணு என்ன செய்யறா, ரிகால் பண்றா. சோ அப்ப வந்து இதுவும் அதை சொல்ல, ரொம்ப நாங்க பயத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்ப என்ன பயம் அப்படின்னு கேட்கும்போது, கடவுள்களை பத்தி பயம். நம்ம சொல்லுவோம் தெரியுமா, சாமி கண்ணை குத்திரும், அது பண்ணிரும், இது பண்ணி. இப்ப நம்மளுக்கு தெளிஞ்சு போச்சு. நம்மளுக்கு ஒரு 2 இதுக்கு முன்னாடி உள்ள தலைமுறைக்கு உள்ளவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே கடவுளுக்கு பயப்பட்டு இருப்பாங்க. ஏன், அந்த கருப்பசாமி, முனுசாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அந்த எல்லையோர கடவுள்ல சொல்லுவோம்ல, கிராமத்தோட எல்லையில. அதனாலதான் ஒவ்வொரு எல்லையிலையும் அந்த ஒரு சிலை செஞ்சு அந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க. ஏன்னா தப்பு பண்றவங்க அதை பார்த்து பயப்படுவாங்க. ஒரு கிராமத்துக்குள்ள என்டர் ஆகும் போது என்ன செய்யும், அந்த வந்து அந்த கிராம தேவதை வந்து அவங்கள வந்து இது பண்ணும், பனிஷ்மெண்ட் கொடுக்கும் தப்பு பண்ணா அப்படிங்கிற பயம்லாம் நிறைய பேருக்கு இருந்தது. ரைட்டா, இப்ப இல்ல. சோ அப்போ அந்த பயம்லாம் நம்மளுக்கு இருந்தது. சோ அதே மாதிரி இவங்க வந்து பயத்துல இருக்கிறாங்க. ஏன்னா சொல்லுவாங்க தெரியுமா, நாங்க வந்து இதெல்லாம் அறியாமை தான், நாங்க வந்து ஏதோ ஒண்ணு பண்ணிட்டோம், அதனால கடவுள் வந்து எங்களை வந்து என்ன செய்யறாரு, பனிஷ்மெண்ட் கொடுக்கறாரு அப்படின்னு சொல்லி பயப்படுறது. அதனாலதான் வந்து என்ன அப்படின்னா, இன்னும் கூட சில இடத்துல அப்படி இருக்கதான் செய்யுது. இப்ப ஏதாவது ஒண்ணு தப்பு பண்ணிட்டா வந்து சொசைட்டில ஏதாவது சேஞ்சஸ், கேவலமா ஏதாவது ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல இருந்து என்ன செய்யறது, ஏதாவது சேஞ்சஸ் கொடுத்துட்டா அப்ப வந்து கடவுள் வந்து உங்களை வந்து மன்னிக்க மாட்டாரு, அதனால உங்களுக்கு வில்லேஜ் ஃபுல்லா வியாதி வந்துட்டு அப்படிலாம் பரப்பி விடுவாங்க. அந்த மாதிரிதான் காலகட்டத்துல அது இருந்திருக்கு. எல்லாருமே என்ன செய்யறாங்க, கடவுளுக்கு பயப்படுறாங்க அப்படின்னு. எந்த கடவுளுக்கு, நாங்க எல்லாருக்குமே நாங்க பயப்படுறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்துல வந்து டிசீஸ் போயிட்டு இருந்திருக்கு. அதனால என்ன செய்யறாங்க, மக்கள் வந்து ரொம்ப என்ன செய்யறாங்க, பயப்படுறாங்க. அது மட்டும் இல்ல, ரொம்ப சூடா இருக்கு, டஸ்டியா இருக்கு, மணல் பாங்கான இடம் போல அது. சோ அதனால ரொம்ப இதா இருக்கு அப்படிங்கறத அவர் என்ன செய்யறா சொல்றான். இங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னா, என்ன சிக்னஸ் இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. இதை சொல்ல, நிறைய ஏதோ சம்திங் அது வந்து என்ன செஞ்சிட்டு இருக்கு, நிறைய மக்களா கொண்டுகிட்டு இருக்கு, அதனால நிறைய பேர் செத்துட்டு இருக்காங்க அப்படின்னு. தண்ணியாலயா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா ஆமா இருக்கலாம். இது வந்து என்ன அப்படின்னா,
ஆண்ட அந்த கடவுள்கள்ல கோபத்துல இருக்காங்க, எங்களை வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்புறோம். அதனால நாங்க வந்து நிறைய நிறைய வந்து பயத்திலேயே என்ன செய்யறோம் வாழ்றோம் அப்படின்னு மறுபடியும் அவர் சொல்றாரு. ஏன் பயம், என்னத்துக்கு பயம் அப்படின்னு கேட்கும்போது, நாங்க வந்து லாஸ், அதாவது அந்த சில விதிகள்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அதை வந்து டிஸ்ஓபே பண்ணிட்டோம். சில பேர் அந்த இதை வந்து, நான் இப்ப சொன்னேன்ல, மூட பழக்கத்திலே இருப்பாங்க. அதுல ஒருத்தர் வந்து என்ன செய்வாரு, இது தப்புன்னு சொல்லுவாரு. அவங்களதான் என்ன செய்வாங்க, நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க, அவங்களே கொன்றுவாங்க. மக்கள் அவ்வளவு அறியாமையில இருப்பாங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் பயத்துல இருக்கிறாங்க. ஏதோ ஒண்ணு நாங்க பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு கடவுள் எங்களை பழி வாங்குறாங்க, எங்களுக்கு வந்து எங்க மேல கோபத்துல இருக்காங்க, அதனால நாங்கெல்லாம் செத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்க பயப்படுறோம் அப்படின்னு மறுபடியும் என்ன செய்யறாரு சொல்றாங்க. அப்ப வந்து இதுல வந்து அஹ் சரி, அந்த நேம், காடோட நேம் தெரியுமா அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல, எனக்கு அதெல்லாம் தெரியல. ஆனா நான் எப்படி உருவாக்குறேன் அப்படின்னா, கீழே வந்து ஒரு மனுஷ உடம்பும் மேல தலை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அனிமல்ஸ், ஏதாவது அனிமல்ஸோட தலை அந்த மாதிரி தான் நான் உருவத்தை உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லுது. எகிப்து லைக் அந்த மாதிரி இடம் தான் அங்க உள்ளதுதான். சோ அப்போ வந்து இவர் சொல்றாரு, ஆஹ் வந்து ஓகே, உன்னோட வந்து நீ சாகலைன்னா ஆமா. ஆனா எங்க அப்பா எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, எங்க அப்பா நல்லா இருக்காங்க, ஆனா நிறைய என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இறந்துட்டாங்க. என்னோட அண்ணா கூட என்ன செஞ்சுட்டா, இறந்துட்டான் அப்படிங்கறத அந்த பொண்ணு என்ன செய்யறா சொல்றான். ஓகே, சோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அப்போ உனக்கு வந்து திருப்பி ஒவ்வொன்னே கேக்குறாங்க. நான் வந்து நிறைய பிரிஸ்ட் எல்லாம் பாக்குறேன். அவங்க வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, அதான் சொன்னேன், தலையில வந்து உடம்பு வந்து மனுஷனாவும், தலை வந்து அனிமல் தலையாவும். சோ இந்த மாதிரி ஒரு பிறவியை தான் அந்த பொண்ணு என்ன செய்யறா, கால் பண்றா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம மேல உள்ள தளத்துக்கு போகலாம். அதாவது சூப்பர் கான்சியஸ்க்கு பேரு அந்த பொண்ணு. சப்கான்சியஸ் போகும்போது பழைய பிறவியை ரீகால் பண்றா. சூப்பர் கான்சியஸ்க்கு போகும்போது மேல உள்ள தளத்துல இருக்கிற நாலேஜ் நம்மளுக்கு கிடைக்குது. என்ன நாலேஜ் பார்க்கலாம். மாஸ்டர் இந்த இடத்துல ரொம்ப வித்தியாசமான ஒரு நாலேஜ். நம்ம கிட்ட வந்து மேல என்ன ஒரு தளம் இருக்கா அப்படின்னா, அதாவது மேனிஃபெஸ்ட் பண்றதுக்காக சில பேர் வந்து என்ன செய்யறாங்கன்னா, அவங்க லைஃப்ல வந்து முடிக்காம இறந்துடுறாங்க. ஒரு ஒரு பர்பஸ்க்காக வந்திருப்பாங்க, அவங்களை யாரோ கொலை பண்ணிடலாம், இல்ல அவங்க சூசைட் பண்ணிடலாம், இல்ல ஒரு தவறுதலா ஏதோ சம்திங் அவங்களால முடிக்க முன்னாடியே அவங்க இப்போ இது வந்து இறந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த தளத்துக்கு போய் கீழே உள்ளவங்க கிட்ட என்ன செய்யலாம், அதாவது பிசிக்கல் பாடியில இருக்கவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணி அவங்களுடைய அந்த ஃபுல்ஃபில் ஆகாததை என்ன செஞ்சுக்கலாமா, ஃபுல்ஃபில் ஆக்கிக்கலாமா. அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி மேல ஒரு தளத்துல இருக்கதான். அந்த தளத்தை பத்தி தான் இந்த இடத்துல என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, தே ஆர் அலோடு டு கம் பேக். அவங்க வந்து திருப்பி வந்து இது பண்றதுக்கு, அதாவது சம் அக்ரிமெண்ட் அன்ஃபில்ஃபில்டு, நிறைய ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் வந்து நம்ம ஒண்ணு பிளான் பண்ணிட்டு வந்திருப்போம், அது ஃபில்ஃபில் ஆகாம இருந்து அந்த அதுக்குள்ளேயே அவங்களுக்கு டெத், ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு இருக்கு, இல்ல ஒரு தெரியாம அவசரப்பட்டு சூசைட் பண்ணிட்டாங்க, இல்ல யாரோ மர்டர் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி. சோ லைஃப் முடியாம அவங்க இறந்தவங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிசிக்கல் ஃபார்ம்லயே கூட போய் அவங்க என்ன செய்யலாம், கீழே இருக்கவங்களுக்கு சில பர்சன்ஸ்க்கு வந்து நல்லா வந்து ஒரு இஎஸ்பி பவர், சைக்கி பவர் இருக்கும். அந்த மாதிரி உள்ள பர்சன்ஸ்கிட்ட போயிட்டு அவங்க வந்து அவங்களுடைய அந்த பிசிக்கல் இதோட கூட அவங்க இது பண்ணலாம். இல்ல அப்படின்னா இந்த சொல்லுவாங்க தெரியுமா, அந்த இது மூலமா ஏதாவது ஒரு டூல் மூலமா என்ன செய்யலாம், கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படிங்கறது என்ன சொல்றாங்க. சோ அதாவது பவர் மூவ்மெண்ட் ஆர் அலோட் டு டெலிபதி. சோ அந்த டெலிபதி மூலமா கீழே நான் நிறைய நம்ம ஒரு இதெல்லாம் ஒரு ஒரு இது படிச்சிருக்கேன் நான். அவர் பசங்க, ரெண்டு பசங்க வந்து அது என்ன புக்கு, ஸ்பிரிச்சுவல் லாஸ் ஏதோ சம்திங் புக்கு மறந்துட்டேன். சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ரெண்டு பசங்க வந்து இறந்துருவாங்க ஆக்சிடென்ட்ல. அவங்க அம்மாவுக்கு வந்து அந்த பசங்க வந்து வருவாங்க, அந்த வந்து நிறைய கம்யூனிகேஷன் நிறைய இது கொடுப்பாங்க, மேல உள்ள நாலேஜ் தருவாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து அவங்க வந்து பேப்பர்ல எழுது, நம்ம நோட்ல எழுதும் போது அந்த பெண் வழியாவே அவங்க என்ன செய்வாங்க, இவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த டெலிபதி மூலமா அவங்க வாய்ஸ், அது வந்து அவங்கள்ட்ட பசங்களோட வாய்ஸாங்கிறத அவங்க அம்மாவால புரிஞ்சுக்க முடியும். சோ சில அதுக்கு வந்து யாராச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்ப கொஞ்சம் கீழே இருக்கிறதுல பாத்தீங்கன்னா சில பேர் தெரிவாங்க, அவங்க எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியுது. ஏன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே அந்த இது தெரியாது, அந்த அமானுஷ்யத்தை வந்து சில பேருக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. சோ அவங்க மூலமா என்ன செய்வாங்கன்னா, யார்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணுமோ அவங்க என்ன செய்வாங்க, கம்யூனிகேட் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி பாசிபிலிட்டியும் இருக்கு அப்படிங்கறத என்ன செஞ்சிருக்காங்க சொல்றாங்க. அப்போ அந்த இடத்துல எப்போ வந்து அவங்களுடைய அக்ரிமெண்ட், அவங்க அந்த வேலை முடியுதோ அப்போ அதுக்கப்புறமா அந்த மேனிஃபெஸ்டேஷன் இருக்காது அப்படிங்கறது என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்போ மெனி பீப்புள் சூஸ் டு கம் ஹியர் பிகாஸ் தே ஆர் அலோட் டு சி. அதாவது யார் கூட ரொம்ப அவங்க க்ளோஸ்ல இருந்தாங்களோ அவங்க கூட அவங்களால என்ன செய்ய முடியும், கம்யூனிகேட் பண்ண முடியும். ஆனா அதுலயும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
எல்லாருமே அதை வந்து என்ன செய்ய முடியாது, தேர்ந்தெடுக்க முடியாது. ஏன்னா சில பேர் ரொம்ப பயப்படுவாங்க. அதனால அது வந்து எல்லாருக்குமே அந்த பாசிபிலிட்டி கிடைக்காது அப்படிங்கறது சொல்றாங்க. ஆனா சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கிறாங்க பீப்புள், சில பேர் வந்து அந்த அமானுஷ சக்தியை வந்து வந்து இது பண்ணுவாங்க, ஏத்துப்பாங்க, அந்த பயம்லாம் இல்லாம இருப்பாங்க. சோ அவங்க கிட்ட வந்து மூலமா கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இதுல இருந்து அந்த பொண்ணு என்ன செஞ்சிடறா, வெளியில வந்துடுறா. அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா, நல்லா ரிலாக்ஸ் ஸ்டேட்டுக்குலாம் அவங்க போறாங்க. நம்ம இது எல்லாமே நிறைய வாட்டி பார்த்துட்டோம். இப்போ வந்து ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. இவரு பிரைன் வைஸ், ஹவு மெனி டைம்ஸ் ஹாவ் யூ பீன் ரீபார்ன்? எத்தனை வாட்டி நீ வந்து இந்த இதுல பிறந்து பிறந்து இறந்திருக்கிற அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு கேட்கிறா, சொல்றாங்க, நான் வந்து ஒரு 86 அப்படின்னு சொல்லி சொல்றான். பாருங்க, 86 வந்து இந்த பூமியிலே அவ வந்து ஒரு 86 பிறவி அவ என்ன செஞ்சிருக்கிறா, பிறந்திருக்கிறா. சோ நிறைய விஷயத்துக்கு நான் வந்திருக்கேன். சில நேரத்துல நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு 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 இதை ஃபில்ஃபில் பண்ணதுக்காக தான் இங்க வந்திருப்போம். பண்ணாம இருந்திருக்கலாம், திருப்பி மேல போவோம். ஆனா கடன் அடைக்கிற வரைக்கும் திருப்பி திருப்பி நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கும், இந்த பூமியில வந்து பிறக்க வேண்டியிருக்கும். அதர் பிளைன்ல கூட என்ன செஞ்சிருக்காங்க, பறக்கலாம். நம்ம வெறும் பூமி மட்டும் கிடையாது, வேற தளத்துல வேற இடத்துலயும் நம்ம என்ன செய்யலாம், பறக்கலாம் அப்படிங்கறது இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அப்ப நீ வந்து எப்பவுமே ப்ராக்ரஸ்ல தான். ஆமா, இது வந்து ஆல்வேஸ் ப்ராக்ரஸ் தான், நம்மளுடைய வளர்ச்சி தான், டெவலப்மெண்ட் தான். எங்கேயுமே கீழெல்லாம் நம்ம இறங்க மாட்டோம். ஆனா நம்மளுடைய இதுக்கு வந்து விதவிதமான பிறவிகள், விதவிதமா படிக்கல, பாடம் படிக்கலன்னா பாருங்க, இந்த பொண்ணு பாருங்க எத்தனை இடத்துல சர்வெண்டா பிறந்திருக்கா பாருங்க. சில இதுல மட்டும்தான் கொஞ்சம் பெரிய ஒரு பணக்கார இதுல பிறந்திருப்பா, மற்றபடி நிறைய வந்து அவ வந்து கஷ்டமான அந்த இதுலதான் என்ன செஞ்சிருப்பா, பிறந்திருப்பா. அப்போ வந்து ஏன் அப்படின்னா அந்த கற்றல் இல்லாததுனாலதான். சோ அதுதான் என்ன செய்யறா, அவ சொல்றா, நான் எல்லாத்தையும் உன்னால ரீகால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அதை என்னால பண்ண முடியும், ஆனா தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாரு, சொல்றாரு. அப்புறம் சில விஷயத்தையும் அந்த பொண்ணு சொல்றா. சில பேர் அந்த ட்ரக் எல்லாம் யூஸ் பண்றாங்க பாருங்க, ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்க, அவங்க கூட இந்த இதை வந்து இந்த பிளேனுக்கு எல்லாம் வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்களால கூட இந்த மேல இருக்க அந்த தளங்களா ஃபீல் பண்ண முடியும் அப்படிங்கறத என்ன செய்யறாங்க. ஆனா அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸா மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கறத அவ இந்த இடத்துல சொல்றா. இவர் வந்து இவர் சொல்றா, இவர் வந்து ட்ரக்ஸ் பத்தி கேட்கவே இல்லை, ஆனா அவ அதையும் என்ன செய்யறா, சொல்றா. அதுக்கப்புறம் என்ன பாத்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து சில ரிலேஷன்ஷிப் வந்து கூட என்ன செஞ்சுக்கலாமா, டெவலப் பண்ணிக்கலாமா, நம்மளுடைய டெவலப்மெண்ட்டுக்காக. அதாவது ஹையஸ்ட் இதுல இருக்கிறாங்க பாத்தீங்களா, ஹையர் பவர்ஸ் மாஸ்டர்ஸ் இருக்காங்களா, அவங்க கூட நம்ம ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய நாலேஜ் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அவங்க நிறைய நாலேஜ் நம்மளுக்கு கொடுத்து நம்மள வந்து ஃபாஸ்டா டெவலப் பண்ணுவாங்க. அது கீழேயும் இருக்கு, கீழே நம்ம பண்ணிட்டு இருக்கோம்ல, ஒரு இப்ப பத்ரிசா இருக்காங்க, அப்புறம் நிறைய அந்த மாதிரி ஆசான்மார்கள்லாம் நிறைய நிறைய ஆசான்மார்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து அவ்வளவு மெசேஜ் நம்ம எடுத்துட்டு இருக்கோம், அவ்வளவு விஸ்டம் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த புக்ல பிரெயின் வைஸோடைய விஸ்டம் கூட நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அப்போ வந்து இதுல எவ்வளவு பெரிய நன்றி அவருக்கு நம்ம சொல்லணும். சோ அந்த மாதிரி நிறைய மாஸ்டர்ஸ் வந்து நம்ம விஸ்டம் எடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி மேலையும் கூட நம்மளால என்ன செஞ்சுக்க முடியும், நிறைய விஸ்டம் வந்து எடுத்துக்க முடியும். ஆனா ப்ராக்டிக்கல் இங்கதான் அப்படிங்கறதையும் என்ன செஞ்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் இன்னொரு பிறவி போறா. இதுவே ஏற்கனவே நம்ம தெரிஞ்ச பிறவிதான், கிறிஸ்டியன் அப்படிங்கிற ஒரு பேர்ல ஒரு பையனா பிறந்து, மேலா பிறந்து என்ன பண்றாப்புல, செயலரா இருந்திருப்பாப்ல. அப்போ வந்து அது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து கடல்லையே போர்ல சண்டைலாம் நடந்து இவருக்கு வந்து ஒரு காயம்லாம் அந்த காயம், அதாவது wound ஆயிருப்பா, காயம்லாம் கிடைச்சுதான் இருக்கும். சோ அந்த பிறவியை திருப்பி வந்து அந்த என்ன செய்யறா, ரீகால் பண்றாப்ல. ஏன் அப்படின்னா, இப்ப வந்து எல்லாம் ஆயிடுச்சு, அப்படி தான் வந்து டோட்டலா கிட்டத்தட்ட 90% கியூர் ஆயிட்டா அந்த பொண்ணு. சோ கியூர் ஆனதுனால அவளுக்கு வந்து என்ன ஆகுது, சின்ன சின்ன ஒரு ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கு. அதுக்கு வந்து என்ன பண்றா அப்படின்னா, அந்த ஒரு பிறவியை வந்து என்ன செய்யறா, திருப்பி திருப்பி என்ன செய்யறா, ரீகால் பண்றா. அதுவும் அதேதான் நம்மளுக்கு வந்து, அப்ப நான் புக்கு கடை அந்த செயல ஒரு மாலுமியா இருக்கிறேன், நான் அந்த கடல் ஓரத்துல நான் போயிட்டு இருக்கேன். அப்போ வந்து அங்க பக்கத்துல ஒரு புக் ஷாப் பார்த்திருக்கேன், சின்ன சின்ன டாய்ஸ் இதெல்லாம் பாக்குறேன், எனக்கு ரொம்ப புக் படிக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். மெயினா அந்த மேப் மாதிரி எல்லாம் சொல்றாங்க. சோ அந்த மாதிரி மேப் எல்லாம் நிறைய அந்த காலத்திலேயே இருந்திருக்கு. சோ அதெல்லாம் அவ என்ன செய்யறா, சொல்றா. அப்புறம் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அப்பவும் அப்புறம் ஒரு பொண்ணு இருக்கு, ஒய்ஃப் இருக்காங்க, அதெல்லாமே என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. சோ அப்ப வந்து இதுலயும் என்ன ஆகுது அப்படின்னா, நான் வந்து இங்கேயும் அவளுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு, ஃபுட்டு மூலமா அவங்க இறந்திருக்காங்க. கெட்ட ஃபுட்டை என்ன செஞ்சுட்டாங்க, சாப்பிட்டுட்டு ஏதோ சம்திங் அதுல வந்து நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இறக்குறாங்க. ஏன்னா கடல் பக்கத்துல. சோ அந்த மாதிரி ஒரு சில இதுல வந்து ஒரு நிகழ்வு கிடைக்குது. அது கூட பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஒரு அனிமல் ஃபுட்டை சாப்பிடும் போது அவங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ப்ராப்ளம் ஆகி அதுல நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இறந்து போனாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, உம் 14 14ல பாத்தீங்கன்னா, இதுலயும் என்ன அப்படின்னா, அவளுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு உம் சில இதுக்கு இதுல ஒண்ணும் பெருசா இது இல்ல.
அதாவது இவ வந்து ஒரு கனவு அவளுக்கு வருது. ஒரு பாம்பெல்லாம் வந்து பாம்பு இருக்கு குழிக்குள்ள வந்து இவ விழுற மாதிரியும், நிறைய பேர் அந்த குழிக்குள்ள விழுற மாதிரியும் திருப்பி திருப்பி அந்த கனவு வர்றதுனால, அப்ப வந்து இவ மறுபடியும் எனக்கு அதுக்கு முன்னாடி அவ சொல்லுவா, எனக்கு வந்து இந்த மாதிரி இனிமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரீட்மெண்ட் எனக்கு வேண்டாம்னு சொல்றா. அப்புறம் ஆனா எனக்கு இந்த கனவுகள் திருப்பி திருப்பி வர்றதுனால அவங்க திருப்பி ஒரு வாட்டி அந்த இதுக்குள்ள போறாங்க. அப்பதான் இன்னொரு ஒரு பிறவிக்கு கூட என்ன செய்யறா போறா. அங்கேயும் ஒண்ணு பெருசாலாம் இல்ல. அந்த அனிமல்ஸ் இதாகிறது, அந்த ஃபீஸ்ட் அங்க வந்து அந்த அனிமல்ஸ வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. கோவில் திருவிழா மாதிரி நடந்துட்டு இருக்கு. அங்க இருந்து இந்த பொண்ணு வந்து ஒரு அரச குடும்பத்தை சார்ந்த பொண்ணா இருக்கிறா. அங்கேயும் என்ன செய்யறாங்கன்னா பலி இடுறாங்க. சோ அந்த பலி இடுறது எல்லாம் சேர்ந்துதான் இவளுக்கு அந்த கனவு வருது. நிறைய நிறைய பலி இடுறாங்க. ஆனா மனுஷங்களை பலியிடல, அதுல விலங்குகளை என்ன செய்யறாங்க பலியிடுறாங்க அப்படிங்கறது அந்த இடத்துல சொல்றான். சோ எப்பவோ இருந்த இதெல்லாம் நம்மளுக்கு வந்து வந்துகிட்டே இருந்திருக்குங்க மாஸ்டர்ஸ். நம்ம இப்போ அந்த பலியிடுதல் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு இருக்கே. சோ அப்ப இருந்து நம்மளுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கு இருந்துட்டு இருக்கு. அப்போ வந்து இவரோட சமாதியை பாக்குறேன்னு சொல்றாங்க. யாரு நம்ம பிரைன் வைஸோட சமாதி. அப்போ பிரைன் வைஸ் அந்த காலத்திலயும் இவ கூட என்ன செஞ்சிருக்கிறாரு வாழ்ந்திருக்காரு. அப்பவும் இவளுடைய டீச்சரா தான் அவர் வந்திருக்காரு. நோபல் அப்படிங்கிற பேர்ல வந்திருக்காரு. சோ அதையும் அது என்ன செய்யறா கால் பண்றான். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம எல்லாம் இதாயாச்சு. அப்ப வந்து ரொம்ப இவ வந்து இப்ப ஹாப்பியா இருக்கா, ஸ்மைலிங்கா இருக்கா, அட்ராக்டிவா மாறிட்டா. சோ இவங்களுக்குள்ள பெருசா என்ன செய்யல, ஒரு டாக்டர் பேஷண்ட்ங்கிறது கூட இல்ல. சோ சூப்பரா என்ன செய்யறா என்ஜாய் பண்றா. அவளுடைய அந்த நிறைய விஷயங்களை அவ தெரிஞ்சுக்கிட்டது மூலமா நிறைய பேரை சரி பண்றா. நிறைய பேர் வந்து ஒரு இப்ப எய்ட்ஸ் பேஷண்ட் இருக்கலாம், கேன்சர் பேஷண்ட் எல்லாம் இருக்கலாம். அவங்க எல்லாமே வந்து வந்து என்ன செய்யறாங்க, வாழ்வோட இறுதி கட்டத்துல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பொண்ணு கிட்ட வந்து என்ன செய்யறாங்க, நிறைய என்ன செய்யறாங்க, ஒரு கவுன்சிலிங் வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க பெற்றுக்கிறாங்க. சோ கவுன்சிலிங்ல வந்து இந்த பொண்ணு நிறைய பேருக்கு கவுன்சிலிங் பண்ணி அவங்களுடைய அந்த டெத் வந்து ஒரு ஹாப்பியான மூமெண்டா இருக்கிறதுக்கு இவ வந்து என்ன செஞ்சிருக்கிறா, ஹெல்ப் பண்ணிருக்கிறா. சோ அதே மாதிரி ஆத்தருக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவரோட இதுவும் ரொம்ப அழகா என்ன செஞ்சுட்டு இருக்கு, டெவலப் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு இடையில என்ன அப்படின்னா, இந்த பொண்ணு ஒரு நாள் திடீர்னு வந்து டாக்டர் வந்து பாக்குறா. நான் வந்து இந்த மாதிரி ஒரு அஸ்ட்ராலஜரை பார்த்தேன். அதெல்லாம் அவளுக்கு தேவையில்லை. அந்த அஸ்ட்ராலஜர் வந்து நிறைய அவருமே இந்த பிறவியை பத்தி எனக்கு சொன்னாங்க அப்படிங்கிறதையும் ஒரு சாப்டர்ல வந்து அவ வந்து என்ன செய்யறா சொல்லுவாங்க. சோ மொத்தத்துக்கு என்ன ஆகுது அப்படின்னா, என்ன ஆகுதுன்னா ரெண்டு பேருமே ரொம்ப 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 டெவலப் ஆயிட்டு இருக்காங்க. அவன் மூலமாவும் நிறைய பேருக்கு நாலேஜ் கிடைக்குது. அது மாதிரி இவர் கேட்கவே வேண்டாம். இவர் ரொம்ப வந்து அழகா ரொம்ப டெவலப் ஆகுறாங்க. ரொம்ப கிளியர் ஆகுது. அவருடைய அந்த மைண்ட் செட்டிங் எல்லாம் கிளியர் ஆகுது. நிறைய நிறைய கன்ஃபியூஷன் எல்லாமே அவருக்கு வந்து அது எல்லாமே போயிருது. அவருக்கே புரிஞ்சிச்சு, ஐ நோ தட் த வேர்ல்ட்ஸ் ஆர் கனெக்டட், தட் ஆல் எல்லாமே எனர்ஜி தான். அதே மாதிரி நம்ம வந்து எப்பவுமே எல்லாருமே ஒண்ணுதான். நம்ம வந்து நம்மளோட ஜாபே என்ன அப்படின்னா, இந்த உலகத்தை கனெக்ஷன் உள்ள வைக்கிறது தான். எது மூலமா, நம்ம ஒரு அறிவியல் மூலமானாலும் எது மூலமானாலுமே ஒரு கனெக்ட் பண்ற வேலை தான் நம்ம வேலை அப்படிங்கிறத இவர் என்ன செஞ்சுக்கிறாரு தெரிஞ்சுக்கிறாரு. நிறைய ஒரு ஹீல் பண்றப்ப இவருமே நிறைய பேருக்கு என்ன செய்யறாரு, அந்த குணமளிக்கிறதுங்கிறத செய்யறாரு. அவளுமே பண்றா, இவருமே என்ன செய்யறாரு பண்றதுக்கு இடையில இவங்க ஒய்ஃப், இவளோட பொண்ணு, அவருடைய பொண்ணு, பையன் எல்லாருமே ஒரு நல்ல ஒரு இதுல இருக்கிறாங்க. எப்படி சொல்றது, ஒரு நாலேஜோட நல்லா வந்து அவங்களோட லைஃப் வந்து நல்லா இருக்கு அப்படிங்கறத வந்து என்ன செய்யறாரு சொல்றாரு. அப்போ வந்து இந்த இடத்துல மெயினா என்ன சொல்றாரு, பேலன்ஸ் அண்ட் ஹார்மோனி ஆர் நெக்லெக்ட் டுடே. இது ஏற்கனவே பார்த்ததுதான். இப்ப என்ன நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம பேலன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம வந்து எல்லாமே எக்ஸஸா பண்றோம். சாப்பிடுறதுல இருந்து நம்மளுடைய என்ன சொல்றோம், எப்படி சொல்ல, நம்மளுடைய என்டர்டைன்மெண்ட்ங்கிறதுல எல்லாமே எக்ஸஸ் தான். எல்லாத்தையும் அடுத்தவங்க வந்து புடுங்கி சாப்பிடாத குறைய நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் பண்ணிட்டு இருக்கோம். அதான் சொல்றாங்க. நிறைய எல்லாமே நம்ம ட்ரிங்க், நம்ம வந்து அதிகமா குடிக்கிறது, அதிகமா ஸ்மோக் பண்றது எல்லாமே அதிகமா தான் இருக்கு அப்படிங்கறது என்ன சொல்றாங்க. அதனால வந்து இது வந்து உடனே வந்து எதுவுமே பண்ண முடியாது. அவர் வந்து என்ன நினைக்கிறாரு, அவரால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் அந்த அவேர்னஸ் தரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா கண்டிப்பா இது வந்து நேச்சர், இது வந்து இயற்கையோட நேச்சர் கிடையாது. அதனால கண்டிப்பா அந்த இயற்கை வந்து அவங்க என்ன செய்வாங்க, கண்டிப்பா அதை சமநிலை படுத்துவாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. சோ அப்ப வந்து ஹியூமன் கைண்ட் வந்து கண்டிப்பா அந்த பேலன்ஸ் அப்படிங்கறத கத்துக்கணும் அப்படிங்கறத என்ன செய்யறாரு சொல்றாரு. கண்டிப்பா ஒரு சமநிலையோட வாழ கத்துக்கணும். அப்ப அது வந்து எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாரு. ஹாப்பினஸ் வந்து எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா சிம்பிளிசிட்டி. நீங்க எப்போ வந்து எளிமையா வாழ கத்துக்கிறீங்களோ அப்பதான் உங்களுடைய வாழ்க்கை வந்து அமைதியா சந்தோஷமா ஆனந்தமா இருக்கும் அப்படிங்கறத இவர் வந்து சொல்றாரு. ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாத்தையுமே டூ மச்சா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கை சமநிலை இல்லாம
அது நம்ம வந்து என்ன செஞ்சிடும், நம்மளுக்கு ஹாப்பி இல்லாம மாறிடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம வந்து கண்டிப்பா நம்ம எல்லாம் எட்டர்னல்ங்கிறது நம்மளுக்கு தெரியும். நம்ம ஒவ்வொன்றையும் அழகா நம்ம என்ன செய்யலாம் பண்ணலாம். நம்மளுக்கு நிறைய நிறைய காலங்கள் இருக்கு. பொறுமையா வெயிட் பண்ணலாம். நிறைய ஒவ்வொருவருடைய சோலும் ஒவ்வொரு மாதிரி ப்ராக்ரஸ் பண்ணுது. ஒவ்வொருத்தங்க ஸ்பீடா இருப்பாங்க, ஒவ்வொருத்தங்க ஸ்லோவா இருப்பாங்க. ஆனா கடைசியில் எல்லாருமே ஒரு இடத்துக்கு தான் போய் ரீச் ஆகணும். யாரும் யாரோட பெரியவங்களும் கிடையாது, சின்னவங்களும் கிடையாது. அந்த ப்ராக்ரஸோட டைம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம பார்க்கும்போது நம்ம பெருசா பண்ற மாதிரி இருக்கும், மத்தவங்க நாலேஜ் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா எல்லாருமே கண்டிப்பா கத்துப்பாங்க, எல்லாருமே கண்டிப்பா அந்த ஸ்டேஜ்க்கு வருவாங்க. அது பட் காலம் எடுக்கலாம். அதனால எல்லாருமே ஈக்குவல் தான் அப்படிங்கிறத திருப்பி அவர் என்ன செய்யறாரு. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னா அவருக்கு கூட ஒரு இது வரும். அவர் என்ன ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறாரு எல்லாத்தையும் திருத்தணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து அவருக்கு தெரிஞ்சுட்டு மக்கள் எல்லாம் தப்பு பண்றாங்க அப்படின்னு. ஆனா அப்ப அவனா அவருக்கு வந்து ஒரு மேல இருந்து மெசேஜ் முடிஞ்சிருச்சு. அந்த அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த புக்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவர் வந்து மேல இருக்க மாஸ்டர் சொல்லுவாரு, நான் எல்லா மெசேஜும் உனக்கு கொடுத்தாச்சு. நீ வந்து இனிமே வந்து உன்னோட இன்ட்யூஷனால தான் நீ என்ன செஞ்சுக்கணும், உள்ளுணர்வுகளாலையும் தான் நீ தெரிஞ்சுக்கணும். இனிமே நான் சொல்ல மாட்டேன்னு மேல சொல்லிடுவாங்க. அப்போ இவர் வந்து என்ன பண்றாரு, சில சில விஷயங்கள் வந்து அவருடைய உள்ளுணர்வாலையும் அவருக்குள்ளேயே அந்த குரல் கேட்டுட்டு இருக்கு, நிறைய நிறைய கேக்குது. அது மூலமாவும் அவர் வந்து என்ன செஞ்சுக்கிறாரு, சரிப்படுத்திக்கிறாரு. நம்ம எல்லாருமே அதான் பண்ண முடியும் மாஸ்டர்ஸ். நமக்கு எல்லாமே தெரிஞ்சுட்டு நம்மளுக்கு வந்து நம்ம வந்து எட்டானல், நம்மளுக்கு வந்து பிறப்பு இறப்பு கிடையாது. நம்ம வந்து எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ குடு 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 குடுன்னு கேட்டுட்டே இருக்க முடியாது. நீங்க தான் என்ன செய்யணும், பிராக்டிஸ் பண்ணணும். யாரும் உங்களை தூக்கி கொண்டு போயிட்டு மேல கொண்டு தூக்கி போட முடியாது. அது அந்த இடத்துல நம்ம தான் என்ன செய்யணும், நம்ம தான் டிராவல் பண்ணணும். அப்ப நம்ம தான் நம்மளுக்கூட இருக்க உள்ளுணர்வை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், இந்த பூமியில வாழ கத்துக்கணும். அப்படிங்கிறது தான் இந்த கடைசி அந்த புக்ல இருக்கிற மெசேஜ். கிடைச்சிட்டே எல்லாம் இருக்காது. ஒருத்தங்க மாஸ்டர் வந்து சொல்லதான் செய்வாங்க, கைட் பண்ணதான் செய்வாங்க. உங்களை வாழ்றதுக்கும் அவங்க சொல்ல முடியாது. வாழ்க்கையை வாழ்றது யார் கையில தான் இருக்கு, உங்க கையில தான் இருக்கு. ஓகேங்களா? சோ அதான் நம்ம நிறைய வாட்டி சொல்லியாச்சு. வி கிரியேட் அவர் ஓன் ரியாலிட்டி. அதான் இங்கேயும் சொல்றாங்க. சோ அப்ப எல்லாமே எனக்கு வந்து கிடைச்சு நான் வந்து இப்போ அந்த உள்ளுணர்வோட நான் என்ன செய்யறேன், இது பண்ணிட்டு இருக்கேன். அவரோட ட்ரீம்ஸ், அவருடைய உள்ளுணர்வு, அவருடைய கோயின்சிடன்ஸ், லைஃபோட கிடைக்கிற கோயின்சிடன்ஸ் எல்லாத்துலயும் இருந்து அவர் என்ன செஞ்சுக்கிறாரு, கத்துக்கிறாரு. அவர் யாரெல்லாம் மீட் பண்றாரோ அதெல்லாம் அவங்க கிட்ட இருந்து கூட அவர் என்ன செஞ்சுக்கிறாரு, கத்துக்கிறாரு. நம்மளும் அதே மாதிரிதான். நம்மளுடைய கனவுகள்ல சில கனவுகள் வந்தீங்கன்னா அப்படின்னா, நம்ம கனவை பத்தி நான் ஆல்ரெடி கிளாஸ் எடுத்தேன். நம்ம ஃபியூச்சரை கூட சொல்லும், சில இது நம்மளுடைய வழிகள் எல்லாத்தையுமே நம்ம சொல்லும். நம்ம வந்து லைஃப்ல பிராக்டிக்கல் சாரி பிசிக்கல் லைஃப்ல நம்ம நம்மளால என்ன செய்யுது, நம்மளுக்கு நடக்காததை கூட கனவுல நிறைவேற்றி வைக்கும் இந்த பிரபஞ்சம். பாருங்க இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு எப்படி எல்லாம் ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா நம்ம வந்து உழந்துகிட்டே இருக்கோம், பைத்தியம் மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கோம். சில விஷயம் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம், கிடைக்காததுக்கு மேல எல்லாம் ஆசைப்படுறோம். அதை கூட அது கனவுல நிறைவேற்றி வைக்குது. ஃபியூச்சரை கூட கனவுல நம்மளுக்கு காட்டுது. சோ நம்மகிட்ட விழிப்புணர்வு தான் இல்லை, மற்றபடி பிரபஞ்சம் வந்து எல்லாமே பண்ணுது. நம்ம சுத்தி ஏஞ்சல்ஸ் கூட இருக்கிறாங்க, நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சோ நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க. அவங்க நிறைய இன்ஸ்டிடியூஷன் நம்மளுக்கு சொல்றாங்க. மேல இருக்கிற நம்ம ஒரு இதுலதான் அதை நம்ம வந்திருக்கோம். பூர்ணாத்மால இருந்து வந்த ஒரு அம்சாத்மா தான் நம்ம. அந்த பூர்ணாத்மா தான் நம்மளுடைய ரியல் ஃபாதர் அண்ட் மதர். அவங்க கூட சொல்றாங்க நம்மளுடைய பேரண்ட், நீங்க வந்து தப்பு பண்றப்பாங்கிறத நம்ம கிட்ட அப்பப்போ இண்டிகேட் பண்றாங்க. எப்படி பண்றாங்க, ஒரு கனவு மூலமாவோ இல்ல உள்ளுணர்வு மூலமாகவோ இல்ல வந்து யார் மூலமா யாரோ நம்ம ஒரு கோயின்சிடன்ஸ் நம்ம பாக்குறோம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மள மீட் பண்ற ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரிலேட்டிவ்ஸ், நம்ம கூட இருக்கவங்க, அவங்க மூலமாவோ இல்ல டிசஸ் மூலமாகவோ நிறைய நிறைய விஷயத்த நம்மளுக்கு வந்து சொல்றாங்க. ஆனா நம்ம தான் என்ன செய்யறது இல்ல, கவனத்தை அங்க வைக்கிறது இல்லை. அதனால இந்த பிரபஞ்சம் நம்மளை எல்லா இதுலயும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கு, வழி நடத்திக்கிட்டு தான் இருக்கு. நம்ம தான் விழிப்புணர்வா நம்ம கத்துக்கணும். விழிப்புணர்வோட இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை ஹாப்பியா இருக்கும். சோ அப்படிங்கறத சொல்லிட்டு கரெக்டா இந்த புக்கு வந்து முடிஞ்சிச்சு மாஸ்டர்ஸ். எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. இப்ப அவங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு இந்த மாதிரி அந்த கேத்தரினை மீட் பண்ணதுனால இவரோட லைஃபும் எவ்வளவு சூப்பரா சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. அவருக்கு வந்து இந்த மரண பயம் எல்லாம் போய் ரொம்ப ஹாப்பியா நிறைய நிறைய பேரை ஹீல் பண்றாரு. அது மாதிரி கேத்ரினோடும் வந்து என்ன பண்றா, அந்த பயத்தெல்லாம் போக்கிடுறா. இப்போ வந்து அவரோட லைஃப் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா வச்சுக்கிறா. ரொம்ப அட்ராக்டிவா மாறிட்டா. அவளுமே நிறைய பேர் என்ன செய்யறா, ஹீல் பண்றா, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றா. டோட்டலா ரெண்டு பேரும் லைஃப் டோட்டலா அவங்களுடைய கண்ணோட்டமே மாறி போச்சு. முன்னாடி இவர் வந்து பிறவியே கிடையாதுன்னு நினைச்சிட்டு இருந்த மனுஷன் இப்ப அவ்வளவோ புரிஞ்சுக்கிட்டாரு. நிறைய தியானம் கூட அதை சொல்லுவார், மெடிடேஷன் கூட அவர் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. நிறைய விஷயங்கள் அவர் புதுசு புதுசா கத்துக்கிட்ட ஆரம்பிச்சிட்டாரு. பழசெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு புதிய மனுஷனா மாறிட்டாரு. கேத்ரினும் சரி இவரும் சரி ரெண்டு பேருமே ரொம்ப 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 சேஞ்ச் ஆயிட்டாங்க. அவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியா அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, எடுத்துட்டு போனாங்க. அவங்க சுத்தி
சுத்தி இருக்கவங்களையும் ரொம்ப அழகா ஹீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அவேர்னஸோட 2 பேருமே அவங்களோட வாழ்க்கையை எடுத்துட்டு போறாங்க. நான் மறுபடியும் சொன்ன மாதிரி பிரபஞ்சம் எல்லா வழியிலும் நமக்கு இண்டிகேஷன் கொடுத்துட்டு தான் இருக்கு. நம்ம தான் என்ன செய்யல, ஃபாலோ பண்ணல. ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நம்ம இந்த பிரபஞ்ச லாஸ் எல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். நம்மளுக்கு கண்டிப்பா சில விஷயம் நம்ம இன்னைக்கு நம்ம ஏமாத்துற மாதிரி நினைக்கலாம். நம்ம அதுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டோம்னு நினைக்கலாம். ஆனா எதுலையுமே இருந்து ஏமாத்தவும் முடியாது, எஸ்கேப்பும் ஆக முடியாது. அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு ஹானஸ்ட் பீப்புளா, ஒரு டெடிகேஷன் உள்ள பீப்புளா நம்ம இருக்கணும். அது ஏற்கனவே சொன்னதுதான், நம்ம எல்லாத்தையும் இனம், மொழி, மதம் அதெல்லாம் தாண்டி ஒரு ஒரு நம்ம எல்லாருமே ஒரு மனுஷங்க, எல்லாருமே ஒண்ணுதான், எல்லாருமே ஆன்மாதான் அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்ம வாழும்போது நம்மளுடைய வாழ்க்கையும் ஹாப்பியா இருக்கும். ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நம்ம மேல போனோன்னே என்ன கொஸ்டின் கேட்பாங்க நம்ம கிட்ட, நீங்க எப்படி வாழ்ந்தீங்க, கீழே பூமியில போய் என்ஜாய் பண்ணீங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஒரு ட்ரிப் போறோம், என்ன கேட்போம், நம்ம ட்ரிப் போய் முடிச்சுட்டு வந்தானே கேட்போம், எப்படிப்பா என்ஜாய் பண்ணீங்களாப்பா, ட்ரிப் எப்படி இருந்துச்சு அப்படிதானே கேட்போம். சோ என்ன என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்போம், என்ன என்ஜாய் பண்ணீங்கப்பா, சூப்பரா இருந்துச்சா அப்படின்னு கேட்போம். ஒரு கோவிலுக்கு போனாங்கன்னா சூப்பரா தரிசனம் இருந்தா, சாமியை நல்லா பாத்தீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம். சோ அப்ப நம்ம அந்த இடத்துல என்ஜாய்மெண்ட், அந்த இடத்துல இம்பார்ட்டன்ட், நீங்க நல்லா என்ஜாய் பண்ணீங்களா. அப்போ மேல கீழே ஒரு ட்ரிப்புக்கு நம்ம வந்திருக்கோம், இந்த பூமிக்கு ஒரு ட்ரிப்புக்கு வந்திருக்கோம். அப்போ நம்ம அந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்றதாகவும் இல்ல துக்கமா அமைச்சுக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு மாஸ்டர்ஸ். எஸ், தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.